காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய குகை. அங்க நிறைய நாய்களும் நாய் வீரர்களும் காவலுக்கு இருந்தாங்க. அந்த குகைக்குள்ள ஒரு பெரிய வேர் சுத்திய கதவு இருந்துச்சு. அந்த கதவை திறக்க முடியாதபடி மந்திரங்களால் லாக் செஞ்சிருந்தாங்க. கதவு முன்னாடி ஒரு உருமாறும் நாய் வீரன் காவலுக்கு இருந்தான். அந்த கதவுக்கு பின்னால ஒரு யானை மனிதனை பல மந்திர சங்கிலிகளால கட்டப்பட்டு இருந்துச்சு. அந்த யானை மனிதனோட சத்தம் கேட்டுச்சு. உன்னை சும்மா விட மாட்டேன், மந்திர காலானே, உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன். ஆமா, இதெல்லாம் ஹைட்டா இருக்கா இல்ல நாம குள்ளமா இருக்குமா? முதல்ல வீட்டுக்கு போலாம், அதுக்கு வழியா பாப்போம். ஒரு பெரிய பூந்தோட்டம். அங்க எல்லா பூக்களும் இருங்க பூக்கள் இல்ல, பூ மனிதர்கள். பூச்செடிங்க போல இருக்கும். அவங்க தன் நிலைகளோட விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களால மனிதர்களை மாதிரி நகர முடியாது. என்னப்பா தூக்கமா இருக்க? மேக்வானுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அட கவலைப்படாதப்பா, மேக்வானுக்கு ஒன்னும் ஆகாது. சரி சரி, ஏதோ வித்தியாசமா 3 வருது, நாம அசையாம நிக்கலாம்பா. லக்கி, ஜூலி, பாத்தீங்களா? நாம இங்க டயர்டே ஆகல. ஆமாண்டா, நானும் நோட் செஞ்சேன்டா. எனக்கும்டா. அது மட்டும் இல்ல, நமக்கு இவ்ளோ நேரம் பசிக்கவே இல்ல பாத்தீங்களா? பசங்க 3 பேரும் உள்ள வந்தாங்க. ரொம்ப தூரம் வந்த கலப்புல இந்த பூந்தோட்டத்தை பார்த்து உற்சாகமா விளையாடினாங்க. ரொம்ப நேரம் விளையாடுறதுல களைச்சு போன பசங்க பக்கத்துல இருந்த ஒரு கல்லு மேல ஏறி படுத்து அப்படியே தூங்கிட்டாங்க. பொழுதும் சாஞ்சிச்சு. அப்போ திடீர்னு பசங்களுக்கு யாரோ பேசுற சத்தம் கேட்டுச்சு. அவங்களுக்கு பாதுகாப்பா மந்திர ஒளியும் அங்கேயே சுத்திக்கிட்டு இருந்துச்சு. நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த மந்திரவாதி என்ன செஞ்சானே தெரியல. பயப்படாத, மேக்வானுக்கு ஒன்னும் ஆகாது. அந்த போர் ஞாபகம் இருக்குல்ல? அது மாத்திரம் இல்லப்பா, மேக்வான் பலத்தை பத்தி நான் சொல்லியா உனக்கு தெரியணும்? இது கேட்டதும் மந்திர ஒளி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது சரி, போருக்கு அப்புறம் மந்திர காலன் எங்க போச்சு? ஏன்பா அந்த கொடூரனை பத்தி இப்ப பேசுற? ஏய் பாத்தியா, இந்த 3 வித்தியாசமான மிருகங்க, இது என்ன இனம்னே தெரியல. ஆமாப்பா, இதுங்க ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. இதுங்க எப்படிங்க வந்துச்சு? எனக்கும் தெரியல. இதுங்க போருக்கு அப்புறம் முளைச்ச காலானா இருக்குமோ? ஏம்பா மெதுவா சிரிப்பா, அவங்க காதுல உழப்போகுது. இதுக்கு இப்படி சொன்னா எப்படி? இன்னும் இவங்க என்னென்ன அவசியப்பட போறாங்களோ, அதோட இந்த இடத்த பத்தியும் நிறைய கத்துக்கணும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஷேரும் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட.